வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க. ரைட், ஓகே. ஆனால் முன்னேறி கொண்டு இருக்கும்போது ஏன் ஏகப்பட்ட டென்ஷனில் போகிறாங்க என்றால் ஏகப்பட்ட எதிர்ப்புகளை வளர்த்துக் கொள்கிறாங்க. அநேகர் எதிர்ப்புகள், பகைகள், விரோதங்கள், கசப்புகள், மனப்பான். நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் உயரும் பொழுது இந்த பகைகள், கசப்புகள் உண்டாகும் போது என்ன ஒன்றா உங்களுடைய ஓட்டங்கள் நின்றுவிடும், உங்களுடைய வேகங்கள் குறைஞ்சிவிடும். அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் யாவரும் கூடுமானால் நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். இந்த உலகத்தில் சமாதானமாக இருக்குண்டான பேசிக்குண்டான காரியம் என்றால் உங்கள் எதிராளியாக கூட இருக்கட்டும், நீ அல்லது உங்களை அவங்க எதிராளியாக நினைக்கலாம், அல்லது நீங்கள் அவங்க எதிராளியாக இருக்கலாம், எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு காரியம் பாருங்கள், பேசிக்கே ஒருவர் செய்கிறதை நீங்கள் அங்கீகரிங்கள், கைத்தட்டு வரவேற்கள். அவங்க கடுமையாக முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு காரியத்தை முன்னேறி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு பகையாளியாக இருக்கலாம். ஆனால் இதயபூர்வமாக அதை எண்ணி பாருங்கள், அவங்க செய்கிறதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதை கைத்தட்டு வரவேற்க வேண்டும். இந்த மனப்பான்மைகள் ஒருத்தருக்கு இருக்க ஆரம்பித்தாலே நடப்பது என்னங்க, யாரையும் பகைக்க மாட்டீங்க, விரோதிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு நம்ம புறம் பேச மாட்டோம். வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறாதபடிக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருப்பது காரணம் என்றால் ஒருவருக்கும் இருக்க அந்த கசப்பு மனப்பான்மை தான். அதில் ஒருத்தர் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஒருத்தர் செய்கிற காரியங்கள் அது தேவ நோக்கமாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக அதை உற்சாகப்படுத்துங்கள், அங்கீகரிங்கள், லைக் பண்ணுங்கள், அதை வரவேற்க பாருங்கள். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் இந்த உலகத்தில் நெடுந்தூரங்கள் ட்ராவல் பண்ண முடியும், வேகமாக ஓட முடியும், கீழே விழாதபடி இருக்க முடியும், பிரம்மாண்டமான காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியும். இல்லை என்றால் இந்த கசப்பு மனப்பான்மை என்ன என்றால் இது போகிற இடத்துல அப்படியே நின்றுவிடும். நின்று விட்டால் என்ன ஆகிடும், உங்கள் நோக்கங்கள் நின்றுவிடும். அல்ல, உங்கள் நோக்கங்கள் நின்று போகும்படியாக கடவுள் உங்களை படைக்கவில்லை, நோக்கங்கள் நிறைவேற்றும்படியாகத்தான் படைச்சிருக்கா. இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாழும்படியாக, நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதற்கு தான் எல்லா வியாதியும் நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க, எல்லாம் விபத்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பொருளாதார தருத்தத்தை இன்னும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயித்து உச்சக்கட்டத்தில் வரும்போது என்ன இருக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மாண்புமிகு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.